அனைவருக்கும் வணக்கம். ஒரு குதிரைக்கு கூட மோட்சம் கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போமா? ஒரு மன்னர் ஒரு துறவியை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவர் மாமன்னர். சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, எளிமையான முறையில எனக்கு மோட்சம் கிடைக்குமா? அப்படின்ட்டு அந்த துறவிகிட்ட இவர் கேட்குறாரு. ஓ! கிடைக்குமே. நீ 7 மலைகள சுத்தி வா. அப்புறம் உனக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன செய்றாரு, 7 மலைகளையும் சுத்தி வந்துட்டாரு. 7 மலைகளை சுத்தி வந்துட்டு, அந்த துறவிய மீண்டும் சந்தித்து, "எனக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கலையே ஏன்னு?" கேட்டாரு. அப்ப அந்த துறவி சொன்னாரு, "நீ 7 மலைய சுத்துனது நீ சுத்தலையே. உன் குதிரை மேல ஏறிக்கிட்டு தானே நீ 7 மலைகளையும் சுத்தி வந்த. அதனால உன்னோட குதிரைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சே, உனக்கு தான் கிடைக்கல." அப்படின்ட்டு சொன்னோனே, அந்த மன்னருக்கு ரொம்ப வெட்கமா போச்சு. வெட்கி தலை குனிந்து நின்றார். அவருடைய ஆணவம், தலைகணம் என்னான்னு அப்போ தான் அந்த அரசருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் நம்ம எல்லாம் சில சமயங்களில் சாமி கும்பிட்டுட்டோம், இது செஞ்சிட்டோம், அந்த வழிபாடு பண்ணிட்டேன், இந்த வழிபாடு பண்ணிட்டேன்னு. ஆனால் உண்மையாக எப்படி செஞ்சீங்க, எதற்காக செஞ்சீங்கன்றதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஸோ வழிபாடு என்பது அந்த அன்பும் அந்த தலகணம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் செய்கிற வழிபாட்டுக்கு தான் பலனுண்டு. அதான் இந்த சின்ன கதையோட கருத்து. நன்றி, வணக்கம். என்னுடன் இணைந்திருங்கள். நிறைய இந்த மாதிரி சிறிய கதைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைகளை நம்ம இங்கே பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.